இதற்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 31ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜனவரி 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அறிவுசார் நகரம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் திருவள்ளூர். மத்திய அரசின் NCS எனும் வலைதளம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வேலைவாய்ப்பு. இந்தியாவில் இணைய பயனர்களின் எண்ணிக்கை எத்தனை கோடியை எட்டியுள்ளது? ஆன்சர் 95.8 கோடி. 2026ஆம் ஆண்டுக்கான குடியரசு தின அணிவகுப்பின் அலங்கார ஊர்திகளில் சிறந்த அலங்கார ஊர்தியாக முதல் பரிசை எந்த மாநிலம் வென்றுள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. நாட்டின் கிராமப்புறங்களில் எத்தனை சதவீத வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 81% வீடுகளில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. 2021ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுக்காக சிறந்த திரைப்பட பிரிவில் எந்த திரைப்படம் விருது வின் பண்ணியிருக்கு, அதாவது வென்றுள்ளது? ஆன்சர் ஜெய்பீம். இந்தியாவின் ஜவுளி வணிகத்தில் தமிழ்நாட்டின் பங்கு? ஆன்சர் 33%. 2026-27ஆம் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6.8 to 7.2%. விவசாய பொருட்கள் உற்பத்தியில் மதிப்பின் அடிப்படையில் இந்தியா உலகின் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ட்ராக் ஆசிய கோப்பை சைக்கிளிங் போட்டியில் ஆடவர் எலைட் 10 கிலோமீட்டர் பந்தயத்தில் பிரதீப்தா டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி சென்னையில் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ ஜனவரி 31, ஸோ இந்த மாதத்துடைய கடைசி நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன குவாட் அப்படின்னா, ஸ்டார்ட் வேர் யூ ஆர், யூஸ் வாட் யூ ஹேவ், டூ வாட் யூ கேன். அதாவது ஸ்டார்ட் வேர் யூ ஆர்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்தே தொடங்குங்க, பண்ண வேண்டியதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி யூஸ் வாட் யூ ஹேவ், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, இப்போ உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. டூ வாட் யூ கேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ, அந்த எய்மை நோக்கி எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு அந்த எஃபர்ட்டை போடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கானது உங்களுக்கு, அதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களே ஒரு எய்மு, அதை நீங்கள் கம்பல்சரி ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ அதான் இன்னைக்கு குவாட். இன்னைக்கு நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக், இந்தியாவின் தொடர் நீண்டகால நிதியமைச்சர் யார்? ஆன்சர் நிர்மலா சீதாராமன். ஸோ நீண்ட கால தொடர்ந்து கண்டினியூஸாக நிதியமைச்சராக நீண்ட காலத்துக்கு இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். இப்போ நாளைக்கு February 1 இல்லையா? February 1னா என்னது? பட்ஜெட், மத்திய பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்வாங்க. ஸோ அதில் அடுத்து வர நிதியாண்டுக்கு நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு எந்தெந்த வழிகளில் வருவாய் வரப்போகுது, எந்தெந்த வழிகளில் செலவு பண்ண போகிறோம், எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யணும், இந்த மாதிரி பட்ஜெட், நம்ம நாட்டுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்வாங்க. ஸோ அந்த பட்ஜெட் இப்போ நாளைக்கு February 1, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் கூட. ஞாயிற்றுக்கிழமையில சுதந்திரத்துக்கு அப்புறமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி Februaryயோடைய கடைசி நாளில் தான் பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்வாங்க. 2017 to 2018ஆம் ஆண்டுல தான் நம்ம February 1 தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யும் நடைமுறையானது கொண்டு வந்திருப்பாங்க. யார் அப்படின்னா, அப்போது நிதியமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி அவர்கள் தான் இந்த February 1 டேல நிதிய பட்ஜெட் தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிற நடைமுறையை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பார்க்கல, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சுதந்திரத்துக்கு அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் ஆகக்கூடிய மத்திய பட்ஜெட் இதுவாக தான் இருக்கும். ஸோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி பார்த்தோம்னா, இவங்க நம்ம நாட்டுடைய முதல் முழு நேர நிதியமைச்சர், அதாவது முதல் முழு நேர பெண் நிதியமைச்சர். ஸோ இவங்க 2019 மே 31ஆம் தேதி நம்ம நாட்டுடைய முதலாவது முழு நேர பெண் நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருப்பாங்க. அப்போ யார் முதல் நிதியமைச்சர்? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாளைக்கு தொடர்ந்து 9வது முறையாக, ஸோ 2 தடவை இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செஞ்சிருப்பாங்க. ஸோ அதையும் சேர்த்து மொத்தமாக தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட்டை நாளைக்கு தாக்கல் செய்ய போறாங்க. ஸோ தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுல அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை பண்ணியிருந்தவங்க யாருன்னா மொரார்ஜி தேசாய். அவர் தொடர்ந்து 6 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு.
ஸோ தொடர்ந்து இந்த கண்டினியூஸாக இல்லாமல் மொத்தமாக கவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான். இவர் பார்த்தீங்கன்னா 10 தடவை பட்ஜெட் இது வரைக்கும் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து 2வது இடத்துல ப. சிதம்பரம், இவர் 9 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இப்போ நாளைக்கு 9வது முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சு சிதம்பரம் அவர்களுடைய சாதனையை வந்து இவங்க சமன் செய்ய போகிறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அடுத்து தொடர்ந்து நீண்ட காலமாக மத்திய நிதியமைச்சராக பொறுப்பு வகுத்தவங்க யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க 6 வருஷத்துக்கிட்ட வந்து நிதியமைச்சராக தொடர்ந்து இருந்துட்டு வராங்க. அதுக்கடுத்து 2nd பிளேஸ்ல சி.டி. தேஷ்முக் வந்து இருக்காரு. இவர் 6 years 2 months வந்து இருந்திருக்காரு. 3rd பிளேஸ்ல மன்மோகன் சிங் இருக்காங்க. இவங்க வந்து தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு நிதியமைச்சராக இருந்திருக்காரு. தொடர்ச்சியா இல்லாம அதிகமான காலத்துக்கு நிதியமைச்சராக இருந்தவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். இவர் 7 years 9 months இருந்திருக்காங்க. அடுத்து நம்ம சுதந்திர இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சர் யார் அப்படின்னா ஆர்.கே. சண்முகம் செட்டி. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய டைம் வந்து டேவை வந்து February 1 மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டைமுமே வந்து இப்போ நம்ம காலையில் தாக்கல் செஞ்சிடும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஈவினிங் தான் பட்ஜெட் தாக்கல் செய்கிற மாதிரி டைமிங்குமே மாற்றி தான் இருந்துச்சு. அடுத்து எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். 2025 to 26 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை %% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து 4.4%. ஸோ நம்ம நிதி பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தோம்னா பற்றாக்குறை அப்படின்னாலே செலவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மீனிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வரக்கூடிய வருவாயை விட செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை தான் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். இந்த வருவாயில் பார்த்தீங்கன்னா கடனை சேர்த்துக்க கூடாது. கடன் அல்லாத வருவாயை விட செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை தான் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ செலவு மைனஸ் கடன் தவிர்த்த வருவாய் தான் நிதி பற்றாக்குறை. ஸோ இப்போது இந்த நிதியாண்டு 2025 to 26 நிதியாண்டில் 4.4% இருக்கும் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு கணிச்சிருப்பாங்க. இப்போ இந்த 4.4% இருக்கும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பற்றாக்குறை அளவில் நம்ம 54% கிட்ட ரீச் பண்ணிட்டோம் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பாருங்க, நிதி பற்றாக்குறை வந்து 4.4% இருக்கும் ஜிடிபிலன்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. அதாவது 15.69 லட்சம் கோடியா இருக்கும் நிதி பற்றாக்குறை. அதாவது செலவையும் கடன் தவிர்த்த வருவாயும் நீங்க கழிச்சிங்க அப்படின்னா 15.69 லட்சம் கோடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. இப்போ இதுல நம்ம 8.55 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறையானது ரீச் பண்ணிட்டோம். அதாவது 4.4%ல நம்ம 54.5% 5% ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் வாழ்வுரிமை பற்றி கூறும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு இது. ஆன்சர் ஆர்டிகல் 21. ஸோ ரைட் டு லைஃப் பற்றி இந்த ஆர்டிகல் 21 அப்படின்னு தான் சொல்லுது. அதாவது என்னன்னா, இப்போ வாழ்வுரிமை அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்வதற்கான உரிமை. இந்த நாட்டில் நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு ஏற்ற மாதிரி அனைத்து இதையும் ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்கிறோம். நமக்கான வாழ்வுரிமையை என்ஷோர் பண்ணுறது. இப்போ வாழ்வுரிமைனா சும்மா உயிரோடு இருக்கிறது மட்டும் கிடையாது, அது வந்து கண்ணியமான வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஆர்டிக்கல் தான் இந்த 21. சுதந்திரமான வாழ்க்கை மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக இந்த ஆர்டிகல் 21 பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய பள்ளிகள், அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து இலவசமாக சானிட்டரி நாப்கின் மாணவிகளுக்கு கிடைக்கிறத உறுதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லும்போது தான் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் 21 கீழே சொல்லக்கூடிய வாழ்வுரிமை அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கு வந்து சானிட்டரி சுகாதார உரிமையும் இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, மாதவிடாய் சுகாதார உரிமையும் இந்த வாழ்வுரிமைக்குள்ள இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமானது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி அரசு தனியார் பள்ளிகளில் மாணவிகளுக்கு இலவசமாக சானிட்டரி நாப்கின்களை வழங்கணும். மாணவிகளுக்கு தனித்தனியாக கழிப்பறை வசதிகளானது உறுதிப்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டம், இது 2009 இயற்றியிருப்பாங்க. அடுத்த அரசமைப்பு சட்டப்பிரிவு 21A. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இப்போ 14 வயது 6லேருந்து 14 வயதுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இலவசமான கல்வியை, கட்டாய கல்வியை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 21A. அதே மாதிரி தான் இந்த சட்டமுமே, அந்த கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது. இந்த ஆர்டிகல் 21A அப்படிங்கிறது திருத்த சட்டம் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க.
கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 86வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக 2002 மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது சேர்த்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் மற்றும் இந்த அரசமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் கல்வி பெறுவதற்கான அடிப்படை உரிமை அப்படிங்கிறது என்னன்னா இலவசமாக கட்டாயமான தரமான கல்வியை உள்ளடக்கியது. ஸோ அதுலேயுமே இந்த மாதவிடாய் கால சுகாதார உரிமை இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. ஸோ அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே தான் இந்த நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் ஆனிச்சு. எப்போ அப்படின்னா 2010. இப்போ February 5 பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது நிறைவு பெறுது, அதோட காலம் அப்படிங்கிறது முடியுது. எதுக்காக இந்த நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் அப்படின்னா அணு ஆயுத கட்டுப்பாடு இருக்கணும். இப்போ பெரிய நாடு 2 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா பெரிய நாடுகள். இப்போ அணு ஆயுதத்தில் போட்டி போட்டு அவங்க ஆயுதங்கள் இவங்க ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் 2 நாடுகளுக்கு பிரச்சனை வரும்போது அது ஒரு உலகமே அழிகிற அளவுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால இந்த 2 நாடுகளும் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் கட்டுப்பாட்டுக்காக இவ்வளோதான் ஆயுதங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்காக 2010 நியூ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணுறாங்க. அப்போது அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் ரஷ்ய அதிபர் டிமித்ரி மெத்வதேவும் தான் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்றாங்க. இப்போ இது February 5 வந்து இதோட காலம் அப்படிங்கிறது நிறைவு பெறுது. ஸோ இதை வந்து மறுபடியும் இந்த அணு ஆயுத கட்டுப்பாட்டுக்காக புதிய ஒப்பந்தத்தை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கு இன்னும் ட்ரம்ப் அவர்கள் வந்து எதுவுமே சொல்லாம இருக்காங்க. சரியா? இப்போ இந்த ஒப்பந்தப்படி பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுக்கும் தலா 1550 அணு ஆயுதங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவுக்கு ஆண்டுதோறும் 91,000 கோடி கடன் வழங்க எந்த வங்கி உறுதி அளித்துள்ளது? ஆன்சர் வேர்ல்ட் பேங்க். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸுக்கு உறுதி பண்ணியிருக்காங்க கொடுக்கறதா உறுதி அளிச்சிருக்காங்க வேர்ல்டு பேங்க். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 91,000 கோடி வரைக்கும் ஆண்டுதோறும் கடன் வழங்குறதுக்கு உறுதி அளிச்சிருக்காங்க வேர்ல்டு பேங்க், உலக வங்கியுடைய தலைவராக யார் இருக்காங்க? இந்திய வம்சாவளியை சேர்ந்த அஜய் பங்கா தான் வந்து உலக வங்கியுடைய தலைவர். அப்போ 5 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 73,000 கோடியிலேருந்து 91,000 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வழங்குறதுக்கு உலக வங்கியானது உறுதி அளிச்சிருக்கு. உலக வங்கியுடைய தலைவர் அஜய் பங்கா. அதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில இருக்கு. அப்புறம் எப்போ தொடங்கினாங்கன்னா 1945 டிசம்பர் 27 தான் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்துதான் அவார்ட்ஸ். முத்துலிங்கம் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? சான்சர் கலைவாணி கருணாகரன் என்பவருக்கு தான் இப்போ முத்துலிங்கம் விருதானது இந்த வருஷம் வழங்க போறாங்க. ஸோ இந்த விருது வந்து கோவை விஜயவாசகர் வட்டம் சார்பில் வழங்கப்பட்ட விருது. இப்போ இந்த கலைவாணி கருணாகரன் என்பவருக்கு பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. எதுக்காக அப்படின்னா கவிஞர் சுகுமாரன் அவர்களுடைய பெருவழி நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தமைக்காக தான் இந்த கோவை விஜயவாசகர் வட்டம் சார்பில் முத்துலிங்கம் விருதானது கலைவாணி கருணாகரன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் 4வது ஆண்டாக இந்த விருதை வழங்குறாங்க. விருதுக்கான பரிசு தொகை எவ்வளோன்னா 1 லட்சம் ரூபாய். அடுத்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேசிய சீனியர் மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் வந்து ஹரியானா அணி வின் பண்ணியிருக்காங்க. ஹரியானா அணி பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே அணியை வீழ்த்தி இப்போ சாம்பியனாக இருக்காங்க. இந்திய ரயில்வே அணி வந்து 2nd பிளேஸு, தமிழ்நாடும் ஹிமாச்சல் அணியும் 3rd பிளேஸு. ஸோ இப்போ ரீசெண்டாக 72வது சீனியர் தேசிய மகளிர் கபடி போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. அதில் ஹரியானா அணி வந்து சாம்பியனாக இருக்காங்க. 2nd பிளேஸ் இந்திய ரயில்வே அணி, 3rd வந்து ஹிமாச்சல் அணியும் ப்ளஸ் நம்ம தமிழ்நாடு அணியும். எங்கே நடந்துச்சு இந்த போட்டி அப்படின்னா தெலுங்கானால ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். மணிப்பூர் மாநில சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? ஆன்சர் 60. மணிப்பூர் மாநில சட்டப்பேரவைங்கிறது 60 உறுப்பினர்களை கொண்டது. இப்போ எதுக்காக மணிப்பூர் பற்றி பார்க்குறோன்னா மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு இப்போ 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அதாவது 2025 February 13 தான் அங்கே வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஆர்டிகல் 356 படி பிரசிடென்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்கே மணிப்பூரில் ஒரு அமைதி நிலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அங்கே வந்து குகி நாகா பழங்குடியினருக்கும் மைதேகி சமூகத்தினருக்கும் இடையே 2023 மேல வந்து கலவரமானது வெடிச்சது.
இந்த கலவரத்தை அடுத்து அங்கே ஒரு பீஸ், அதாவது அமைதி நிலை அப்படிங்கிறது எட்டப்படாமல் இருந்தது. ஸோ அதை அடுத்து அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த பிரேன் சிங் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் அங்கே வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே யார் ஆளுநராக இருக்காங்கன்னா அஜய்குமார் பல்லா தான் இருக்காங்க. அந்த பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணி இப்போ 1 year வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாநில சட்டப்பேரவையோட பதவிக்காலம்ங்கிறது வர 2027 மார்ச்சோட நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிப்பூர் மாநிலம் அப்படிங்கிறது சட்டப்பேரவைங்கிறது 60 உறுப்பினர்களை கொண்டது. அடுத்தது அப்பாயின்மெண்ட். அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் மத்திய வங்கியின் அடுத்த தலைவர் யார்? ஆன்சர் கெவின் வாஷ். ஸோ கெவின் வாஷை தான் அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ் மத்திய வங்கியுடைய நெக்ஸ்ட் சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பரிந்துரை அளிச்சிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கெவின் வாஷை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இப்போது ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஒப்புதல் கிடையாது, பரிந்துரை அளிச்சிருக்காங்க. ஸோ இப்போ யார் இங்கே தலைவராக இருக்காங்கன்னா ஜெரோம் பவல். ஸோ இவரை அடுத்து கெவின் வாஷை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரை வழங்கியிருக்கார். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. ஜனவரி 30 யாருடைய நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மகாத்மா காந்தியடிகள். ஸோ மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு நாள் தான் ஜனவரி 30 நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ ஜனவரி 30 தான் நாதுராம் கோட்ஸே வந்து மகாத்மா காந்தியடிகள் அவர்களை வந்து டெல்லியில் துப்பாக்கினால சுட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ இவருடைய நினைவு நாள் அப்படிங்கிறது நம்ம தியாகிகள் தினமாகவும் நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ மகாத்மா காந்தியடிகள் 1948 ஜனவரி 30 சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க நாதுராம் கோட்ஸேனால. ஸோ அவருடைய 79வது நினைவு நாளை இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து வந்து ஷார்ட் நியூஸ். இப்போ ஆஸ்திரேலியா ஓப்பன் போட்டி, கிராண்ட் ஸ்லாம் போட்டி, இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடக்குது இல்லையா? இந்த ஆஸ்திரேலியா ஓப்பன் போட்டியில் வந்து கலப்பு இரட்டையர் பிரிவில் ஒலிவியா காடக்கி, ஜான் பியர்ஸ் ஆகியோர் பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து கேசனூர் வனநோய், இது வந்து குரங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரங்கு காய்ச்சலும் குரங்கு அம்மையையும் வந்து மிக்ஸ்அப் பண்ணிக்க கூடாது. ஸோ இது வந்து குரங்கு காய்ச்சல், கேசனூர் வனநோய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த நோய் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பரவுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கேசனூர் வனநோய் பற்றி பார்க்குறோம். இது 1957 கேசனூர் வனப்பகுதியில் தான் ஃபர்ஸ்ட் கண்டறிஞ்சிருப்பாங்க. அதனால தான் கேசனூர் வனநோய் அப்படின்னு சொல்கிறோம். இது வைரஸ் தொற்றுனால பரவுது. இப்போது கர்நாடகாவில் பரவிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த பாதிப்புனால ஆண்டுதோறும் 400லேருந்து 500 பேர் வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் இந்த நோய் எப்படி பரவுதுன்னா, அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட தொற்றுக்குள்ளான உண்ணிகளால குரங்குகளை கடிக்குது. அந்த குரங்குகளாலையும் அதே மாதிரி கடிவாங்கிய அந்த உண்ணிகளால கடிக்கப்பட்ட கால்நடைகள் மூலமாகவும் தான் இந்த வைரஸ் பரவுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த தொற்றுனால உயிரிழந்த குரங்குகள் மூலமாக அதிகமாக இந்த நோய் பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோய் பரவின மனிதருக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல், உடல் வலி, தலைவலி, வாந்தி, ஜீரண மண்டல பாதிப்பு, இரத்தப்போக்கு இதெல்லாம் வந்து முக்கிய அறிகுறிகளாக இருக்கும். ஸோ ஜனவரி 31 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் தொடர் நீண்டகால நிதியமைச்சர் யார்? ஆன்சர் நிர்மலா சீதாராமன். 2025 to 26 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை %% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 4.4%. வாழ்வுரிமை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 21. நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. இந்தியாவுக்கு ஆண்டுதோறும் 91,000 கோடி கடன் வழங்க எந்த வங்கி உறுதியளித்துள்ளது? ஆன்சர் வேர்ல்ட் பேங்க். முத்துலிங்கம் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் கலைவாணி கருணாகரன். தேசிய சீனியர் மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் ஹரியானா. மணிப்பூர் மாநில சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 60 உறுப்பினர்களை கொண்டது. அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் மத்திய வங்கியின் அடுத்த தலைவர்? ஆன்சர் கெவின் வாஷ். ஜனவரி 30 யாருடைய நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் காந்தியடிகள், மகாத்மா காந்தி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. நம்ம சேனலில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி யூனிட் 5 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து குரூப் 1க்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நன்றி, வணக்கம்.